அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் நகர்மன்ற தலைவி பதவி இழந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 28 கவுன்சிலர்களின் ஆதரவுடன் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதாக நகராட்சி ஆணையர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 28 கவுன்சிலர்களின் ஆதரவுடன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது வெற்றி பெற்றிருப்பதாக நகராட்சி ஆணையர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நம்பிக்கையில்லா தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், இது குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் மொத்தம் 30 வார்டுகள் உள்ளன. இந்த நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரியும், துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்று ராஜு என்பவரும் இருந்து வந்தனர். கடந்த பல மாதங்களாக பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை. டெண்டர் முறைகேடில் ஈடுபடுவது, அதிகப்படியான கமிஷன் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடந்த மாதம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யும் வகையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 26 நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி ஆணையாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர். இது தொடர்பாக கடந்த 3ஆம் தேதி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மான ஓட்டெடுப்பில் சுமார் 28 ஆதரவு ஓட்டுகள் பெற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவரின் அறையும் சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் நகர்மன்ற தலைவி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி அதாவது இன்று வாக்குச்சீட்டு அடிப்படையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தி அதை 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அந்த வகையில் இன்று காலை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்குச்சீட்டு முறைப்படி வாக்கெடுப்பு நடைபெற்ற உறுப்பினர்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே நகராட்சிக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வாக்கெடுப்பில் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்களது வாக்குகளை செலுத்த இருந்த நிலையில வெகு நேரமாகியும் வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றும், ஒருதலை பட்சமாக செயல்படும் சங்கரன்கோவில் நகராட்சி ஆணையாளர் வாக்கெடுப்பை தாமதப்படுத்துவதாகவும் கூறி உமா மகேஸ்வரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கிருந்து அவரும் 17வது வார்டு கவுன்சிலரும் வெளிநடப்பு செய்யவே உமா மகேஸ்வரியும் மற்றொரு கவுன்சிலரும் வெளிநடப்பு செய்த நிலையில் கூட்டரங்கில் வாக்குச்சீட்டு முறையில் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மான ஓட்டெடுப்பில் 28 நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்திய நிலையில் தற்பொழுது வாக்கு பெட்டியானது சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர்மன்ற தலைவி மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் 28 நகர்மன்ற உறுப்பினர்களின் ஆதரவால் வெற்றி பெற்றது எனவும், நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரின் பதவி குறித்த அறிவிப்பை நாளை நீதிமன்றம் வெளியிடும் எனவும் சங்கரன்கோவில் பொறுப்பு நகராட்சி ஆணையாளர் நாகராஜன் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிஷா. விமலவேலன், விவரங்களுக்கு நன்றி.